இந்த ஃப்ரெண்ட்ஸுக்காக வாங்கி கொடுக்கறது, அதுக்கப்புறம் இந்த கடனை போய் இவங்களே அடைக்கிறது, அதுக்கப்புறம் குடும்ப பாரம் அப்படின்னு வரப்போ குடும்பத்துக்காக கடன் வாங்குறது, எதுக்கு வாங்குறோன்னே தெரியாமல் சேமிப்பு அப்படிங்கிறத வந்து இவங்க ஃபோக்கஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா தண்ணி மாதிரி செலவாகும் கடகராசிக்காரங்களுக்கு. தண்ணிப்பட்ட பாடு, ஏன்னா அவங்க நீர் ராசி அப்படிங்கிறப்போ அவங்களுக்கு ஒரு நிலைப்பாடு தன்மை அப்படிங்கிறது இருக்காது. பணம் வரப்போ வரட்டும் பார்த்துக்கலாம். கடன் கொடுத்தாங்க இல்லையா, அவங்க கடகராசிகிட்ட மாட்டிப்பாங்க. ஏன்னா கடகராசிக்காரங்கள்ட்ட போய் கடன் கொடுத்துட்டு கடனை திருப்பி கொடுங்க அப்படின்னு கேட்குறப்போ ரொம்ப அலட்சியமாகவே இருப்பாங்க. இல்லைன்னா ரொம்ப டிப்ரெஷனுக்கு போயிடுவாங்க. பயங்கர டிப்ரெஷனுக்கு போயிட்டு கடன் கொடுத்தவரைக்கே குற்ற உணர்வாயிடும். ஐயோ நம்ம தப்பாக கேட்டுட்டோமோ, அந்த மாதிரி ஒரு ரொம்ப சென்சிட்டிவ் அப்படிங்கிறது ஆயிடுவாங்க. அப்போது பிளானிங் அப்படிங்கிறது கடகராசிக்காரங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்களாம் வந்து துர்கை, உக்கிர தெய்வங்கள், துர்கையை ரொம்ப ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கணும். கடகராசிக்காரங்களுக்கு ஆசிர்வாதமே துர்கை தான். அதுவும் இந்த கோயிலில் நம்ம சுற்றி வரப்போ இந்த சைடில் இருக்காங்கல்ல துர்கை அம்மனை சின்னதாக வச்சுருப்பாங்க. அவங்க தான் கேட்டவனும் ஆசீர்வாதம் கொடுக்கக்கூடியவங்க. அவங்களத்தான் மெயினாக நம்ம ராகு காலங்களில் வழிபாடு பண்ணக்கூடிய தெய்வமும் அந்த சைடில் இருக்கக்கூடிய துர்கை தான். நீங்கள்லாம் எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, ஒரு திங்கக்கிழமை வெள்ளிக்கிழமை விரதம் இருக்கணும். ஏன்னா உணவு கட்டுப்பாடும் அப்படிங்கிறது உங்களுக்கு அவசியம்.